நாடு முழுவதும் ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாக மொத்தம் 49 பொது சுகாதார நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அறிவித்துள்ளார். இதில் 19 மருத்துவ நிலையங்கள் முழுமையாக மூடப்பட்டு அவற்றின் சேவைகள் மாற்று இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளன. மேலும் 27 மருத்துவ நிலையங்கள் திறந்திருந்தாலும் வெள்ளம் காரணமாக அவற்றின் செயல்பாடுகளில் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 345 மருத்துவ குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார். அக்குழுவினர் சுவாசத் தொற்று, தோல் தொற்று, வயிற்று பாதிப்பு மற்றும் கண் சார்ந்த பிரச்சினை போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றன. இருப்பினும் நிவாரண மையங்களில் எந்தவித தொற்று நோய் பரவலும் இதுவரை ஏற்படவில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். வெள்ளத்தால் இதுவரை 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. மொத்தமாக 32,201 பேர் தங்கள் இல்லங்களை விட்டு விலகி நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இந்நிலையில் பெர்லிஸ் மாநிலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதெனவும் அங்கு 7,592 பேர் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெர்லிஸை தொடர்ந்து பேரா, கிளாந்தான், கிடா, தெலுங்கானு, ஸ்லாங்கோர் மற்றும் பஹாங் ஆகிய மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு இடங்களில் மீட்பு மற்றும் மருத்துவ சேவைகள் அரசு தரப்பில் தொடர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜொஹோர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது.